பசி கொடுமையில எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அந்த மாஸ்டர் கொலை பண்ண போறாங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். பசியில இந்த 2 தோசையை சாப்பிட நான் பட்ட பாடு. தோசையை எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்ச அப்புறம் ஒரு செகண்ட் கூட நான் வெயிட் பண்ணவே இல்ல. பாருங்க பட்டன் கிளம்புங்க. சாப்பாடு வந்துருச்சுன்னு என் பொண்டாட்டி சொன்ன அப்புறம் புயல் வேகத்துல போக ஆரம்பிச்சிட்டேன். நான் இவ்வளவு கொடூரமா சாப்பிடுறத பாத்துட்டு உங்களை என்னைக்காவது பட்டி போட்டுருக்கா அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்டா, காக்கா வடை சுட்ட கதல வேணா காதுல பூ வச்சிருப்பா, அவன்கிட்ட போய் சொல்லு. அது என்ன கடை, தோசை எப்படி இருந்தது எதுவுமே எனக்கு இப்ப தெரியாது. ஏன்னா பசியில அங்க என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. இவ்வளவு கோவமா டுக்கா சொல்றதுக்கும் இப்படி கொடூரமா சாப்பிடறதுக்கும் யார் காரணம்னா, இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? பசிக்குதுன்னு சொன்னப்போ ஹோட்டலுக்கு கிளம்ப என் பொண்டாட்டி 1/2 மணி நேரம் ஆக்கிட்டா. அந்த லேட்டும் எனக்கு இருந்த பசி இன்னும் அதிகமானதுதான் இதுக்கு காரணம். நான் இருந்த பசி கொடுமையில ஹோட்டலுக்கு போய் இப்படி ஷார்ட்ஸ் போட்டு வரீங்களேன்னு என் பொண்டாட்டி கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு 2வது தோசை வாங்குறதுக்கு நான் படாத பாடு பட்டுட்டேன். பசியில என் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் ஓவரா வாயை விட்டுட்டேன். பசி போனதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், வீடு போய் சேர்ற வரைக்கும் இவகிட்ட வாயை கொடுக்காம போய் சேரணுங்க. வாரியத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன்.